செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தாரை காதலால் கூப்புவதும் கை. குமரிக்கண்டத்தினுடைய எச்சமாக விளங்குகின்ற ஈழத்தில் தென்மராட்சியிலே உசைன் என்ற சிற்றூரில் அடங்கிய திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு தெய்வத்தின் காளியம்மன் கடவுள் மங்களம் காலையிலே மிகச் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. ஊர் என்று சொன்னால் அதற்கு அடையாளங்கள் எல்லாம் உண்டு. 7வது நூற்றாண்டில் அவதரித்த நாவுக்கரசர் பெருமான் ஊர் என்று சொன்னால் கோயில்களில் இருக்க வேண்டும், மக்கள் காலை எழுந்து நீராடி திருநீர் அணிந்து மலர்பறித்து இறைவனுடைய திருவடியிலே இட்டு வணங்க வேண்டும், ஊரிலே கொடிகள் விதானங்கள் இவையெல்லாம் இருக்க வேண்டும், ஓம் என்று சொல்லுகின்ற ஓங்காரத்தினுடைய ஒலியானது ஊர் முழுதும் கேட்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் அது ஊர். இல்லை என்றால் விலங்குகள் வாழ்கின்ற காடு என்று 7வது நூற்றாண்டிலே ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாவுக்கரச பெருமான் தேவாரத்திலே பாடுகின்றார். திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாபூரும் பாண்டினோடு பலகைகள் இல்லா ஊரும் விருப்போடு வெச்சங்கம் மூதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் மறுப்போடு மரபரித்திட்டு இன்னா உண்ணா ஊரும் ஊரல்ல அடவி காடே. அப்படியெல்லாம் இல்லை என்றால் அது ஊர் இல்லை, அது விலங்குகள் வாழ்கின்ற காடி என்று சொல்லி பாடிப்பட வேண்டாம். ஆனால் இறைவனை தொடுவதற்காக நாம் ஆலய வருகின்றோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு. கடவுள் இல்லாமல் பொழுது விடியவில்லை. ஆனால் கோயிலுக்கு வந்தா என்ன, மனசு எங்கேயோ, கண்ணு எதையோ பார்க்குது, காது எதையோ கேட்குது, மனசு எதையோ நினைக்குது. இப்படியெல்லாம் இந்த 5 பொறிகளும் எங்கோ அலைகிறது. அப்படி அலைகின்ற பொழுது இறைவன் திருவருள் நமக்கு கிடைக்குமா? நம்முடைய உள்ளம் அந்த அம்பிகையின் திருவடிகளை ஒன்றுமா என்றால் ஒன்றார். நாவுக்கரசர் சொல்றார், ஒரு கதை சொல்றார். ஒரு வேடன் காட்டு வழியே ஒரு மனிதன் நிறைய மடி நிறைய பொருள்களை எல்லாம் கட்டி கொண்டு இரவு நேரத்தில் ஒரு ஒத்தையடி பாதையிலே போறான். போனா என்ன ஆகும்? கல்வர்கள் எல்லாம் வளைத்துக் கொண்டு அவனை கட்டாரியை காட்டி அடா பழைய கொடு பொருளை எழுகின்றால் உன்னை கொண்டு விடுவேன் என்று மிரட்டுவார்கள். அதுபோல இந்த உலகத்திலே இந்த 5 பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவியெல்லாம் தனிவழியே போகின்ற ஒரு மனிதனை 5 கல்வர்கள் துன்புறுத்துவதைப் போல என்னை துன்புறுத்துகின்றது என்று பாடுகின்றார் தேவாரத்திலே நாவுக்கரசர். வளைத்து நின்ற இவர் கல்வர், வளைத்து நின்ற இவர் கல்வர், வந்தனை நடுங்க செய்ய தழைத்து வைத்துலையை ஏற்றி. அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்றார். 2 வரியில ஒரு கதை சொன்னார். தனி வழியிலே ஒருவன் மணி நிறைய பொருளை கட்டிக்கொண்டு